கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த மணவாட்டியை ஆயத்தப்படு இந்த தொடரில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மணவாளனா மத்தியாக இதில் வரப்போகிறார். அதற்காக பூமியில் வைக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். அதில் உருவாக்கப்பட்ட மணவாட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளில் பார்க்க போகிறோம். உருவாக்கப்பட்ட மணவாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாள். ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும். ஆதாமுக்குள்ளே இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. அதாவது ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து கர்த்தர் என்ன செய்தார்னா ஏவாளை உருவாக்கி ஆதாமோடு இணைத்து வைத்தார். அதாவது ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆதாமுக்காக உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த ஏவாள். ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக, ஆதாமோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ரெண்டு பேரும் வாழும்படியாக கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்காக ஆதாமுக்குள்ளே இருந்து ஏவாளை உருவாக்கினார். ஆமென். அதே போல தான் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாளுக்கு அடையாளமாக இருக்கிற மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்குள்ளே இருந்து நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்த பொழுது ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து எப்படி ஏவாளை கர்த்தர் உருவாக்குனாரோ அதே போல நம்முடைய இரண்டாம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா நமக்காக நித்திரை அடைந்தார். அப்பொழுது அவருடைய விழாவில் என்ன செஞ்சாங்கன்னா குத்துனாங்க. அவருடைய விழாவில் குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து புறப்பட்டு வெளியே வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய அந்த பாடியிலிருந்து வந்த தண்ணீரினாலும், தண்ணீர் தேவ வசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இப்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டியாகிய திருச்சபையாகிய ஏவாளாகிய நம்மை அவருக்குள்ளிருந்து என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? அவருக்குள்ளிருந்து அவருக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமென். நாம் இப்பொழுது மணவாட்டியாகிய திருச்சபையாக ஆண்டவருக்காக இருக்கிறதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இதில் என்ன கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆதாமுக்காக உருவாக்கப்பட்ட ஏவாள் ஆதாமோடு ஐக்கியத்தில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இடையில ஒரு ஐக்கியம் சேர்ந்தது. அதுதான் சர்ப்பத்துடைய ஐக்கியம். சர்ப்பத்தோடு கூடயும் பேச ஆரம்பித்தாங்க, ஐக்கியப்பட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு திருச்சபையாகிய நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய நாம் சர்ப்பமாகிய உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் நபர்கள், உலகத்தின் இச்சைகள், அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் தொடங்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவாள் எப்படி அந்த தவறான அந்த ஐக்கியத்தினால அந்த சர்ப்பத்துடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாய் நஷ்டமடைந்து ஆண்டவருடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டாங்களோ அதே போல் நாமும் என்ன செய்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த இரத்தத்தினால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் என்ன செய்யக்கூடாது, இனி உலகத்தாரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. அதுக்கு உலகத்தார் கூட பழகிறது நம்மளுக்கு தவறு கிடையாது. பழக வேண்டியது இருக்கும். போகிற இடங்கள்ல எல்லாருமே உலகத்தார் தான் இருப்பாங்க. உலகத்தின் காரியங்கள் உண்டு. ஆனால் அதோட ஐக்கியம் வைத்து விடக்கூடாது. ஐக்கியம்னா ஃபெலோஷிப், ஒரு நெருங்கிய தொடர்பு நாம் வைத்து விடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாரு கூட நம்ம அப்படி நெருங்கிய தொடர்பு வைத்து விடுகிறோமோ, எந்த காரியங்களோடு கூட, எந்த உலகத்தின் காரியங்களோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறோமோ அதுவே நம்மை வஞ்சித்து தேவனிடமிருந்து நம்மை திசை திருப்பி தேவனோடு இருக்கிற உறவை துண்டிக்க வைத்துவிடும். இதிலே திருச்சபையானது கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். அதனால் உருவாக்கப்பட்ட மணவாட்டியாகிய நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் கவனமாக இருப்போம், காத்து கொள்ளுவோம். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.